விளையாட போறாங்க போல இருக்கு. ஆமா, இவரை எதிர்த்து யார் போட்டி போட போறாங்க? எங்கிட்ட மோதாதே, இவர் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே, இவர் சூராதி சூரனடா. அட இவர்கிட்ட மோதாதே. இந்த கர்மாயத்தை யார்கிட்ட போய் சொல்றது? மைனர் விட்டு உப்பு தின்னுபிட்டு அவரையே எடுத்து நின்று போட்டி போட போறான் போல இருக்கு. இந்த காலத்துல நன்றி விசுவாசம் எல்லாம் ஏதுல, காலம் கெட்டு போச்சுல. எதுக்கு ஏமா தண்ணி ஊத்துறீங்க? போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறது நம்ம ஊர் வழக்கம். அது போட்டியில கலந்துக்கிறவங்க போய் ஊத்து. அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்களா? சும்மா அப்படியே மைதானத்தை சுத்தி பார்த்து போலான்னு வந்தேன். அப்புன்னா மூஞ்ச பாடுறா பங்களா நாய் மாதிரி. போகடி. பரம்பரை பரம்பரையா போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு கையில எடுத்து கொடுக்கறது எங்க பரம்பரை. டேய் வேலைக்கார நாய, அந்த கைத்தை எடுத்து டெம்பரா போடுறா. சரி மைனரே. என்ன ஒருக்கா மீன் பிடிக்கிற, ஒருக்கா புளியங்காய் புடுங்குற, ஒருக்கா பேதி வாந்திய மாதிரி கத்துற. என்ன நல்லா இழுக்க சொல்றேன். என்ன நல்லா இழுக்கிறது? அவசரமா 2 சினிமாக்கு போறியா? ஊர் மரியாதை வாங்கணும்ல. ஊர் மரியாதை மளிகை கடையா விக்கிது வாங்குறதுக்கு நல்லா இழுத்து ஜெயிச்சு வாங்கணும்டா. இழு. அப்படிதான். என்ன மைனர ஒரு டீ சாப்பிட்டு போறது? பட்டா என்னடா கேட்ட? டீ சாப்பிட்டு போறதுன்னு சொன்னேன். யார பாத்துறா டீ சாப்பிடுறியான்னு கேக்குற? என்ன மைனர கேட்ட? ஒரு டீ தானே சாப்பிட்டு போக சொன்னேன். எப்படா நீ என்ன பார்த்து சொல்லலாம்? இந்த ஊர்லயே 2000 ரூபாய் பட்டு வேஷ்டி சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசுமாடு, 20 எருமாடு. ஒன்ன மறந்துட்டேன், 21 எருமாடு. இத்தனைக்கு சொந்தக்காரன் யாருன்னு? நான் தான்டா. நடுவு பேசுறா நாயே. சேர கொண்டு போய் போடுறான். டேய் இதெல்லாம் தர டிக்கெட்டுக்கு உட்காரடா. இங்க போடு. வாடங்க. இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா தெரியாதுன்னு. நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. ஏப்பா சைனா டீ இருக்கு? இருக்குங்க. சூடா சைனா டீ ஒண்ணு போடு. இங்க சைனா டீ இருக்கும்போது சைனாவுல போய் சாப்பிடாங்களாம். கூட போறான்டா. ஏன்னா அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் அடி வாங்கியே சாகுற. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். நாத்தம் புடிச்ச நாயே. சேர தூக்கிட்டு பின்னால வாடா. மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க. வணக்கம் மைனரே. வாழ்க. வணக்கண்ணே. இருக்கட்டும். கும்பிடுறேங்க. ஓஹோ வணக்கம். வணக்கண்ணே. டேய் சேரங்க போடுற. டேய் அங்கெல்லாம் குளிக்காத பையல இருக்கானுங்க. இங்க எடுத்து வந்து போடு. டேய் இந்த பசங்க எல்லாம் பல்லே விளக்க மாட்டாங்க. இங்க போடு. என்னடா தூசமே? தூசிக்கு முன்னால் தெரியலையா? போடா. என்னையோ வணக்கங்க. உங்களுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய மைனர். என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. எவ்வளவு குழந்தை கொண்டா? இந்தாங்க. இந்த ஊர்லயே இந்த மைனரோட ஸ்டேட்டஸ் கௌரவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளு நீதான். இது வரைக்கும் எந்த பரதேசி நாயி தான் புள்ளைக்கு பேர் வைக்க கூப்பிடல. உன் புள்ளைக்கு ஒரு பேர் என்ன 9 பேர் நான் வைக்கிறேன்டா. கொண்டா புள்ளைய. இந்த புள்ள நல்ல வெயிட்டா தான் இருக்கு. உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு முருகேசன் வச்சுக்கோ. ஏண்டா சிரிக்கிறீங்க? இது பொம்பளை பிள்ளைங்க. ஆனா பரதேசி நாயே, புள்ளைய குடுக்கறதுக்கு முன்னாலே ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். இல்ல ஜட்டியாவது அவுத்துட்டு கொடுத்துருக்கணும். சரி முருகேசின்னு வச்சுக்க. ஆஹா அண்ணனுக்கு என்ன அறிவு? அறிவு அண்ணன் இப்ப முருகேசிக்கு 200 ரூபாய் மொய் செய்வார். எவ்வளவு? 200. இந்தா
குழந்தை கூட கடைசியா 2 முத்தம் கொஞ்சிக்கிறேன். இந்தா. அப்ப பெருமாள் நான் வரட்டுமா? மைனரே கொஞ்சம் சாப்பிடுங்க. வந்துடுறேன். மைனரே சாப்பிடுங்க. மைனரே வந்துடுறேன். வாங்க சாப்பிட்டு போங்க. என்ன ஐயோ ஐயோ குழந்தை காலை என்ன என்ன குழந்தை காலம் எடுத்து கொளுத்த காலமா? யோ கொளுத்த காலமாயா? என்ன இது அக்கிரமா இருக்குது? என்ன நீங்க சாப்பிடாம வந்துட்டீங்க? 200 ரூபாய் மை செஞ்சது வீணா போச்சுல. எப்படி வீணா போகும்? நான் என்ன இடிச்ச வாயினா? இந்த பாத்தியா 200க்கு 500 தட்டிட்டு வந்துட்டேன். ஆஹா, உங்களுக்கு பெரிய மனசுனே. இன்னும் பெரிய மனசு இருக்கு. அந்த பக்கமா போய் காட்டுறவா.